வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தின் கவலைப்படுவது நிறுத்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை இந்த இடத்தில் வரவேற்கிறேன். மிக நிச்சயமாக வார்த்தை தேவனிடமிருந்து இந்த இடத்தில் வந்தது. அந்த வார்த்தையானதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறவரா இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என கேட்கிறவர்கள் அநேகர். வார்த்தையானது இந்த இடத்துல பேசப்படும் பொழுது திரளான ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்கிறவராக இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை எத்தனை பேர் நீங்கள் கவனமாய் உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாய் எடுத்துக்கொள்கிறீர்கள்? இதுதான் மிக அவசியமானது. என பைபிள் பல ஆசீர்வாதங்களை தேவனாலே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களால் நிரப்பப்பட்ட ஒரு புஸ்தகமானதா இருக்கிறது. இந்த புஸ்தகத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையை நாம் படிக்கும் பொழுதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செயலை செய்ய விரும்புகிறார் நாம் மிக தெளிவா இதை பார்க்கிறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் யாருடைய வாழ்க்கையில் நிஜமாக்கப்படுகிறது? சந்தேகப்படுகிறவர்களா? அல்லது தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த படி எடுத்து வைக்க பயப்படுகிறவர்களுக்கா? இல்லை, யார் ஒருவர் இந்த வார்த்தையின் மீது தன் விசுவாசமானதை செயல்படுத்துகிறார்களோ, அந்த விசுவாசம்ன்றது என்னது? இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், அதன்படி நான் நம்பி என்னுடைய செயலை எடுத்து வைக்கிறேன், பதில் என்னுடைய வாழ்க்கை மீது நான் பெறுவேன், என் தேவனுடைய பெயர் மகிமைப்படும்படியாக. இதுதான் மிக சரியாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் பேதுருவுக்கு இந்த இடத்துல நடந்தது. பேதுரு ஒரு மீனவராக இந்த இடத்துல இருந்தார். அவர் மிக திறமையான மீனவராக இந்த இருந்தாலும், அவருடைய தொழில் மீன்பிடிப்பு தொழிலாக இருந்தாலும், அவருடைய கூட்டாளிகள் திறமையானவராக இந்த இருந்தாலும், ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் எந்த விதமான மீனையும் பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இங்கு அப்படியான ஒரு நேரத்திலே ஆண்டவராக இயேசு இந்த கேள்வியானது கேட்டார். யோவான் 21:5 சொல்லப்பட்டது போல இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்று சொன்னார்வே. இயேசு கேட்ட கேள்வியானது என்ன? பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதேனும் உங்களிடத்தில் உண்டா? அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது? எதுவும் இல்லை. ஏன் என அவர்கள் தன்னுடைய எல்லா முயற்சிகளை எடுத்தும் வலையிலே எந்த மீனும் அகப்படாத ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை இந்த வாழ்கிற ஒருவராய் அந்த நேரம் இருந்தார்கள். இயேசு கேட்டபோது புசிப்பதற்கு இயேசு கொடுக்க ஒன்றும் இந்த இல்லை. அவர்கள் வெறுமையாக தன்னுடைய வலையை வைத்தவராய் இந்த இருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, இது எப்படியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும்? அவர்கள் மீன் பிடிக்க தெரிந்தவர்கள். ஆனா மீன் பிடிக்க இந்த பிரயாசப்பட்டும் எந்த மீனும் அவர்களுடைய வலைகள் இந்த அகப்படலனா இந்த சூழ்நிலை எப்படியானதா இருக்கும்? சரியா? இதுதான் உங்க பலருடைய வாழ்க்கையாக இருக்கலாம். நீங்க சொல்றீங்க, நான் தேவனை நம்புறேன், ஆண்டவராக இயேசு என்னுடைய தேவனா இந்த இருக்கிறார். ஆனா உங்க வாழ்க்கை சாட்சி இல்லாத வாழ்க்கைனா இது எப்படியானது? உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, உங்க வாழ்க்கையில சமாதானமானதில்லை, உங்க வாழ்க்கையில ஆரோக்கியமானதில்லை, உங்க குடும்பத்துல ஒற்றுமையானதில்லை, உங்களுடைய திருமணம் ஆசீர்வாதமானதா இல்லை, குறிப்பாய் உங்க வேலை வியாபாரங்கள் தரித்திரத்தின் நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு. எப்படியானதா இந்த சூழ்நிலை இருக்கும்? இந்த வலி எப்படியான ஒரு வலியாக இருக்கும்? மன்னித்துக் கொள்ளுங்கள் மக்களே, இப்படியாக தான் பல உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். இப்படியாதான் பலர் உங்களுடைய சூழ்நிலையை நீங்க வாழக்கூடிய ஒருவரா இருக்கீங்க. தேவனாலே கொடுக்கப்பட்ட வார்த்தை நிஜமாக்கப்படாத ஒரு சூழ்நிலை. தேவனாலே இந்த கொடுக்கப்படும், இது நடக்கும் என்று சொன்னது இன்னும் உங்க வாழ்க்கையில நடக்காத ஒன்றாய் இருக்கிறது. இங்கு இந்த சூழ்நிலை எப்படியாக இந்த மாறியது என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பாக நீங்க ஒரு அருமையான சாட்சியை பார்க்க உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். என தேவனோடு நாம் வாழ்க்கை இந்த வாழும்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அநீதிகளை நீக்குகிற தேவனாய் இருக்கிறார். இங்கு நீங்க இந்த இளம் பெண்ணுடைய வாழ்க்கையை கவனமாய் பார்க்க முடிய நான் விரும்புகிறேன். இந்த பெண் தேவனை விசுவாசிக்க தன்னுடைய வழியை தயார்படுத்துறார். தேவன் மீது தன் நம்பிக்கை வைத்தார். ஆனா அவர் வாழ்க்கையில் சந்தித்த பல சூழ்நிலைகள் எப்படியான ஒரு சூழ்நிலையா இருந்தது? குறிப்பாக தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக எப்படியான ஒரு நிலைமை அவர் பார்த்தார். இந்த சூழ்நிலையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை தேவனாலே இங்கு இந்த கொடுக்கப்பட்டதல்ல, இது அசுத்தத்தினால் உருவாக்கப்பட்டது, அநீதி என்பதை புரிந்து கொண்டார். இவர் வாழ்க்கையில் இருந்த அநீதி எப்படியாக நீங்கியது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் எப்படியாக இயேசு பேதுருக்கு உதவி செய்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சாட்சியை பாருங்கள். சாட்சிக்கு பிற்பாடு இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் கௌரி. நான் ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக நான் அநீதியை சந்திச்சுட்டு இருந்தேன். அது எந்த விதமா அப்படின்னா, என்னுடைய அப்பா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தாரு. சொல்லப்போனா அது போதை, சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி பழக்கத்துக்கு அவர் அடிமையா இருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 15 வயசு இருக்கும் அப்பத்துல இருந்தே. இப்படிதான் அவர் வளர்ந்து வந்தாரு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவு தெரியும் போது, எங்க அப்பா இந்த பழக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஏன்னா, அவரு
சம்டைம்ஸ் வீட்ல எங்க அம்மாவ போட்டு அடிப்பாங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே பயந்தேன் இத நினைச்சு. எப்படி நம்ம இத ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி. நான் நெறைய வாட்டி அப்பா கிட்ட போய் பேசியிருக்கேன். "அப்பா நீங்க பண்றது தப்பு. இத நிறுத்துங்க. இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை." அப்படின்னு சொல்லி நான் நெறைய வாட்டி அவர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா அவர் அதுல விட்டு மாறா மாரியே இல்ல. அப்பதான் ஒரு நாள் ஆலயத்துல இருந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து என்ன கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கலந்துக்கோங்க. எங்க சர்ச்ல இந்த மாரி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ தான் நான் வந்து சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சேன். ஸோ வந்து அப்போதான் எனக்கு எப்படி போராடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் தொடர்ந்து போராட ஆரம்பிச்சேன். என்னுடைய அப்பாக்காக. அவர் வந்து இந்த பழக்கத்துல இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லி நான் வர ஒவ்வொரு நாளுமே எங்க அப்பாக்காக தான் நான் முதல்ல பிரேயர் பண்ற ஒரு கூட்டமாவே இருக்கும். ஸோ அப்படி நான் தொடர்ந்து பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். என்னுடைய தியாகத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னுடைய தியாகம் அவங்க சொன்னாங்க. தியாகம் செய்யும்போது மட்டும் தான் ஒரு விஷயத்த நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்னுடைய தியாகத்தையும் நான் செஞ்சேன். நான் தியாகம் செஞ்சு ஆனா நான் உடனே கைவிடவே இல்ல. எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. எங்க அப்பா சரியாவறதுக்கு. அதுலேருந்து விடுதலை பெறதுக்கு. நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து விசுவாசிச்சேன் நான் செய்றது. அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு, எங்க அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் ஆனது வந்தது. ஸோ அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆ "உங்க அப்பா வந்து இறக்க போறாங்க. நீங்க வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லலாம்னு" சொன்னாங்க. ஸோ அந்த டைம்ல எங்க அம்மாவும் தீர்மானிச்சாங்க, எங்க அப்பா மாறணும். எங்க அப்பா திருப்பி எங்க ஃபேமிலிக்கு கிடைக்கணும். அப்படின்னு சொல்லி நான், எங்க அம்மா நாங்க குடும்பமா நாங்க ஒன்றிணைந்து நாங்க பிரேயர் பண்ணதுனால அன்னைக்கு நைட்டே வந்து டாக்டர்ஸ் திருப்பி டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் சொல்லும்போது, எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவருக்கு எல்லாமே சரியா இருக்கு. பிபி, சுகர் எல்லாமே வந்து இவருக்கு நார்மலா இருக்கு. நீங்க இவர டிஸ்கஸ் பண்ணி ஒரு 2 நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பதான் நாங்க முழுமையா தேவனை ஏத்துக்கிட்டோமே, அந்த நேரத்துல தான். அதுக்கு அந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, "இனிமே உங்க அப்பா வந்து சிகரெட் பிடிக்கக்கூடாது. குடிக்கவும் கூடாது" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போதான் நான் தேவன் என் வாழ்க்கையில நீதி செய்த நேரம், அந்த தருணம் என் வாழ்க்கையில அதுவா தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எங்க அப்பா குடிக்கவும் இல்ல. அதுக்கப்புறமா நாங்க குடும்பமா ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சோம். நான், அம்மா, அப்பா நாங்க 3 பேருமே குடும்பமா வர ஆரம்பிச்சோம். எங்க அப்பாவும் தொடர்ந்து விசுவாசத்துல இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ தேவன் எனக்கான நீதிய பண்ணார். அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு வந்து விடுதலை கிடைச்சது. ஏன்னா எனக்கான நீதியும் கிடைச்சது. அதுக்கப்புறமா நான் திருப்பி ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ வந்து நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி நான் தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். அப்போ வந்து ஒரு நாள் பிஷப் சொன்னாரு, ஆ பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பரிசுத்த ஆவின்னா அப்போ எனக்கு என்னன்னே தெரியாது. பரிசுத்த ஆவின்னா அது ஏதோ ஒரு கடவுள் போல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா, அவங்க சொன்னாங்க, "பரிசுத்த ஆவி உங்க உங்க மேல வந்து இறங்கும்போது, நீங்க வந்து சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லி நெறைய விஷயத்த சொன்னாங்க. ஆனா, அது எதுவுமே எனக்கு புரியவே இல்ல. ஏன்னா, எங்க அப்பா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் கூட, எனக்குள்ளாக வந்து நான் வந்து ஒரு பயத்த சந்திச்சேன். எனக்கு வந்து யார்கிட்டயுமே ஓப்பனா பேசுறதுக்கு பயமா இருக்கும். நான் வந்து வீட்ல ரொம்ப முன்கோவமா இருப்பேன். அப்பா, அம்மாவுக்கு வந்து கீழ்ப்படிய மாட்டேன். அண்ணாவ வந்து ரொம்பவே கெட்ட வார்த்தையில திட்டுவேன். ஸோ இப்படியான ஒரு பொண்ணா தான் நான் இருந்தேன். வெளிய யார்கிட்டயுமே அவ்வளவா போய் யாராவது என்ன நான் அவங்க பண்ணது தப்பா இருந்தாலுமே, அவங்க என்ன ப்ளேம் பண்ணாங்கன்னா கூட, நான் அது யார்கிட்டயுமே போய் கேட்கவே மாட்டேன். ஏன் என்ன இப்படி பண்றீங்கன்னு? ஏன்னா எனக்கு அவ்ளோ பயமா இருக்கும். ஒருத்தவங்க கிட்ட நான் ஃபேஸ் பண்ணி பேசுறதுக்கே. இந்த இந்த சூழ்நிலைய நான் சந்திட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வரும்போது, இங்க எனக்கு நெறைய பேர் எனக்கு உதவி பண்ணாங்க. பரிசுத்த ஆவினா என்னன்னு எனக்கு கத்துக் குடுத்தாங்க. ஸோ நான் சர்வீஸ ரொம்ப கவனமா இருந்து நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பிஷப் சொல்லும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. பரிசுத்த ஆவி அப்படின்றது அது ஏதோ ஒரு உணர்வோ, அது ஏதோ ஒரு உருவமோ எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுக்குள்ளாக இருக்க பாவத்த நீங்க கைவிட்டு, தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க முழுமையா குடுக்குறது. நீங்க வந்து தேவன முதலாவது இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எல்லாருமே வந்து தேவன 2வது இடத்துலயோ, கடைசில தான் வைக்கிறாங்க. அவங்களுடைய பொருள முன்னாடி வைக்கிறாங்க. இல்லன்னா அவங்களுடைய பண வாழ்க்கைய, எல்லாத்தையுமே தான் அவங்க வாழ்க்கையில முதல் இடத்துல வைக்கிறாங்க. ஆனா யாருமே கடவுள முதல் இடத்துல வைக்கிறதில்ல. அதனால தான் அவங்களுக்குள்ள வந்து சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லன்னு சொல்லி இப்படி பல விஷயம் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த விஷயத்த முதலாவதா வைத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கோவத்த முதலாவதா வச்சிருக்கேன். என்னுடைய பிடிவாதத்த நான் முதலாவதா வச்சிருக்கேன்.
நான் வந்து எந்த ஒரு பிரச்சனை ஏதாவது நடக்கும்னா, நான் ரொம்ப பயந்து எனக்குள்ள நான் நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாத மாரி நான் ரொம்ப பயந்துருவேன். என் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுரும். ஸோ அப்படிதான் நான் இருந்தேன். பரிசுத்த ஆவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா என்னுடைய ஆவிக்காக, என்னுடைய ஆத்மாக்காக நான் போராட ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இல்ல எனக்கு பரிசுத்த ஆவி நான் பெறணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, நான் வந்து என்னுடைய பாவங்கள கைவிட வேண்டிய ஒரு நிலைமையில இருந்தேன். சரி பரவால்ல. எனக்கு வந்து நான் வந்து சமாதானமா, சந்தோஷமா இருக்கணும். இப்படி தினம் தினம் பயப்படுறதுக்கு இத கைவிட்டுட்டு தேவனுடைய வழியிலேயே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு நான் தீர்மானிச்சு நான் முடிவெடுத்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து என்னுடைய ஒரு ஒரு காரியத்தையும், என்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் மாத்திக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பா, அம்மா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன். நான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டேன். என்னுடைய சகோதரன் கிட்ட நான் கொஞ்ச நாளா 1 வருஷம் கிட்ட பேசாமலே இருந்தேன் சண்டை போட்டதுனால. அதுக்கப்புறம் நான் பண்றது தப்புன்னு சொல்லி, நான் போய் என் சகோதரன் கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் போய் பேசினேன். என்னுடைய கோவத்த நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சேன். நான் என்னுடைய கெட்ட வார்த்தைகள நான் பேசுறத நிறுத்திட்டேன். ஸோ இந்த மாரிலாம் நான் பண்ணேன். பண்ணி தேவனிடத்துல நான் கேட்டேன். தேவனே! நான் இன்னும் எத மாத்திக்கணும்? எனக்கு உணர்த்துங்க. நான் வந்து உம்முடைய ஆவிய பெறத்துக்குன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் நான் இப்படிதான் நான் கேட்டு நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்பதான் ஒரு நாள் எனக்குள்ளாக வந்து பரிசுத்த ஆவி வந்தாரு. ஆனா, எனக்கு அது பரிசுத்த ஆவின்னு அப்ப எனக்கு புரியவே இல்ல. ஆனா எனக்குள்ளாக இருந்தது ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான். எனக்குள்ளாக நான் அன்னைக்கு என் வாழ்க்கையிலேயே நான் உணராத அந்த சந்தோஷத்தையும், அந்த சமாதானத்தையும் நான் அப்போ உணர்ந்தேன். எனக்குள்ளாக என்ன நடக்குதுன்னே புரியல. நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு எனக்கு எப்படி சொல்ல, எனக்கு அப்படியே சர்ச்ச ஃபுல்லா சுத்தி வரணும். எனக்கு குதிக்கணும். அந்த மாரி நான் நான் என்ன பண்ணணும்னு எனக்கே புரியல. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் தொடர்ந்து நான் முன்னோக்கி சென்னேன். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, என்னால இப்போ ஒரு விஷயத்த தைரியமா என்னால ஃபேஸ் பண்ண முடியுது. நான் வந்து முன்னாடி இருக்க மாரி இப்ப நான் பயந்து போல. எல்லா எல்லா சூழ்நிலையுமே என்னால சமாதானத்தோட இருக்க முடியுது. ஏன் அப்டின்னா, பரிசுத்த ஆவி என்ன வழி நடத்துறாரு. அவர் எனக்குள்ளாக இருக்காரு. அந்த தீர்மானம், உறுதி எனக்குள்ளாக இருக்கிறதுனால தான் இப்பவும் நான் நிலைச்சிருக்கேன். இதுவே தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இல்ல அப்டின்னா, நான் என்னைக்கோ வேற வழியில போயிருப்பேன். ஆனா தேவனுடைய ஆவி நான் பெற்று, அவருடைய வழியில நான் நிக்கணும் உறுதியா இருந்ததுனால, இன்னைக்கு தேவன் என்ன அவருடைய வழிக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. நன்றி. மிக சரியாகும். இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையின் அநீதியை ஜெயித்தாரா இல்லை? இங்கு இந்த நேரம் இவர் சாட்சி உடையவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கை என்ன சூழ்நிலை இந்த இடத்துல கடந்து போயிட்டு இருக்கும்? உங்க வாழ்க்கை எப்படியான ஒரு நிலையாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்களே, கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தரித்திரத்திலே, அவமானத்திலே, தோல்வியிலே, படு காயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழறீங்க. தேவனால் இது கொடுக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா சில நேரம் மக்கள் நீங்க இப்படியா புரிஞ்சுக்கிறீங்க. தேவன் தான் என்னை சோதிக்கிறார். தேவன் தான் என்னை கஷ்டப்படுத்துறார். தேவன் தான் என்னை இப்படியாக இந்த துன்பத்துக்கு தள்ளுகிறார். இல்ல மக்களே, தேவன் ஒருவருக்கும் இப்படியான துன்புறுத்தலை இந்த இடத்தில் உருவாக்குவது கிடையாது. தேவன் விசுவாசத்தை நம்மை தயார்படுத்துகிறார். ஆனா அவர் நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும்படியான எந்த செயலும் செய்யறது கிடையாது. ஆனா உங்க வாழ்க்கையின் சூழ்நிலையை பாருங்க. நீங்க எப்படியான ஒரு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இந்த சாட்சி நீங்க பார்த்தது போல இந்த பெண் தன்னுடைய தகப்பனை ஏறக்குறைய இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா தேவன் சூழ்நிலையை மாற்றினார். இவருடைய விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது இதுதான் சரியா பேதுருவுக்கு இந்த இடத்துல நடந்தது. பேதுருவிடத்துல இயேசு கேட்டபொழுது இங்க இந்த இடத்துல எந்த மீனும் இல்லை என்கிற பதிலை இயேசு கேட்ட உடனே சொன்ன வார்த்தை பாருங்க 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள். இங்க இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டது? படகு. சோ படகு எவ்வளவு பெரியது? படகுடைய இடது புறமும் வலது புறமும் இந்த இடத்துல எவ்வளவு இடைவேளை உடையதா இந்த இடத்துல இருக்கும்? நான் இந்த இடத்துல கற்பனை செய்வேனா, ஏறக்குறைய இந்த இடத்துல ஒரு 4 அடி, ஒரு 5 அடி, ஏன் இன்னும் அகலமாய் கூட வைத்துக் கொள்ளலாம், 6 அடி. இந்த 6 அடி வித்தியாசத்திலே இங்கு மாற்றமானது ஏற்பட முடியுமா? இங்கு இயேசு வலையை இந்த இடத்துல வலது புறம் போடுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வலையை இந்த இடத்துல இடது புறத்துல வச்சிருந்தாங்க. இதுதான் வார்த்தை. எப்பொழுது இயேசுனுடைய வார்த்தையின்படி அவர்கள் இந்த இடத்தில் வலையை வலது புறமாய் இந்த இடத்துல போட்டார்களோ, நடந்ததை பாருங்க. வலது புறமாய் இந்த இடத்துல போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். திரளான மீன்கள் அந்த வலையில இந்த இடத்தில் அகப்பட்டது. அதை இழுக்க அவர்களால் முடியாதபடி அவ்வளவு திரளான மீன்கள். யோசிச்சு பாருங்க. இயேசு கொடுத்த இந்த ஒரு வார்த்தைக்கு பேதுரு கீழ்ப்படிந்ததுனாலே எப்படியான பதில் உண்டானது? தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கவனிங்க, இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய 2ஆம் பாகத்தினுடைய முதல் மாதத்தை நாம் முடிக்க போகிறோம்.
இன்னும் உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வாழ்க்கை, நீங்க எதிர்பார்க்கிற அந்த விருப்பங்கள், நீங்க செய்யும்படியா இந்த இடத்துல யோசித்த அந்த திட்டங்கள், நீங்க இன்னும் எவ்வளவு காலம் எடுத்துக்க போறீங்க? இன்னும் எவ்வளவு காலம் நீங்க, மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்க போகிறீர்கள்? இல்ல மக்களே, நம்முடைய தேவன் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் வெறும் கனவுகளாய், விருப்பமாய் மட்டும் இருப்பது கிடையாது. செயலை வெளிப்படுத்த வேண்டும். இதான் பேதுரு செய்தார். பேதுரு இயேசுனுடைய சத்தத்தை கேட்டு வலையை வலது புறமா இந்த இடத்துல போட்டார். திரளான மீன்கள் வலையில இந்த இடத்துல வந்தது. எனவே உங்களுடைய விசுவாசத்திலே திரளான மீன்கள், அதாவது உங்களுக்கு தேவையான பதில்கள், உங்களுடைய குடும்பத்திற்குள்ளாக, உங்களுடைய திருமணத்துக்குள்ளாக, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கைக்குள்ளாக, உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வழிகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் பதில் கொடுக்க தயாரா இருக்கா? நீங்க பெற்றுக்கொள்ள தயாரா இருக்குங்களா? எனவேதான் நீங்களும் இந்த மாதத்தினுடைய இறுதி நாள் வரை, வேழக்கிழமை வரையும் உங்களுடைய எல்லா நீதிகளை கொண்டு வர தேவன் உங்களுக்காக கொடுத்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். என தேவன் மாறாத தேவனாயிருக்கிறார். சர்வ வல்லமையான கர்த்தராய் அவர் பதில் கொடுக்க தயாரா இருக்கா? எனவே நீங்களும் போன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமா எங்களை தொடர்பு கொள்ளுங்க, அல்லது நேரடி ஆலயத்துக்கு கூட இந்த இடத்துல வரவேற்கப்படுறீங்க. நீங்கள் இந்த விசுவாசத்தினுடைய நிகழ்ச்சியிலே எங்களோடு கூட இந்த இடத்துல இணையும்படியாகும். நீங்கள் இங்கு இந்த இடத்தில் கொண்டு வர போகிற விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்றிணைக்கப்பட போகிறதும், ஏறக்குறைய நம்முடைய ஆலயம் 144 நாடுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆலயங்கள் இருந்து ஒரே விசுவாசத்தில் எல்லா விண்ணப்பங்களும் சாலமோன் மண்டபத்துக்கு இந்த இடத்தில் எடுத்து செல்ல போகிறோம். அங்கு நீதிக்கான இந்த கூக்குரலை நான் செய்யும்படியாக. எனவே மக்களை, விசுவாசத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்க. தேவன் உங்க வாழ்க்கையை அதி அற்புதமாய் மாற்ற விரும்புகிறார். எனவே ஒரு அருமையான சாட்சியை பாருங்கள். இவருடைய வாழ்க்கையில் அநீதி என்னவாக நடந்திருந்தது, தேவன் அதை எப்படியான நீதியா மாற்றினா. இந்த சாட்சி பிற்பாடு விசுவாசத்தில் ஒன்றிணைந்திருக்கலாம். உங்களுடைய வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்க. ஒன்று சேர்ந்து ஆசீர்வதிக்கலாம். தேவர் வல்லமை வெளிப்படுத்தப்படும்படி சாட்சி பிற்பாடு ஜெபத்தில் இணையலாம். ஒரு சாதாரணமான மீன் முள்ளு, அதனால எனக்கு உயிரே கூட போயிருக்கும். ஒரு செவ்வாய்க்கிழமை கூட்டத்தை எடுத்து முடிச்ச பிற்பாடு நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடை என் மனைவி செஞ்சு வச்சுருந்தாங்க. அது மீன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதை சாப்பிடும்போது அதிகமாக இரும்ப தொடங்கினேன். எனக்கு தெரியல நான் சாப்பிட்டது மீன் முள்ளுன்னு. சரி, இது மீன் முள்ளு தான், வா தண்ணி குடிக்கலாம், கொஞ்சமாக குடிச்சா இறங்கிடும் அப்படின்னு நினச்சேன். இது எதுவும் மோசமான விஷயம் கிடையாது. ஆனால் அது பிற்பாடு தான் எனக்கு அதிகமாக ரொம்ப மோசமாக வலி ஏற்பட்டுச்சு. நான் என் மனைவி கிட்ட சொன்னேன், நான் போய் வாந்தி எடுக்க போகிறேன், எனக்கு வாந்தி எடுக்கணும்னு தோணுது. நான் பாத்ரூம்குள்ளே போனேன், வாந்தி எடுக்க தொடங்கினேன். வாந்தி எடுக்கும் போது அதில் ரத்தமும் சேர்ந்து வந்துச்சு கொஞ்சமாக. நான் பாத்ரூமை விட்டு வெளியே வந்த உடனே பெட்ரூமுக்கு போனேன். அங்கே போகும்போது தலை சுத்தல் ஏற்பட்டுச்சு. நான் அங்கேயே கீழே விழுந்துட்டேன். நான் அலற ஆரம்பிச்சிட்டேன். மார்க்கஸ், எழுந்துருங்க, ஏதாவது செய்யுங்க. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக பாஸ்டருக்கும் பாஸ்டர் ஒய்ஃப்க்கு கால் பண்ணேன் நான். ஏன்னா அவங்க தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க. நாங்கள் எப்போ அவரை தூக்க முயற்சி செஞ்சோமோ அப்போ அவர் ரத்த வாந்தியானது எடுத்தார். குறிப்பிடத்தக்கதாக ரத்தத்தை அவர் வாந்தியானது எடுத்தார். லிவிங் ரூம் ஃபுல்லாகவே அந்த ரத்தத்தால் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த ரத்த கட்டிகள் ரொம்ப பெருசாகவே இருந்தது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உள்ளே இருக்கிற ஒரு உறுப்பை அவர் வெளியில் எடுத்துடுவாருன்னு நான் நினச்சேன். நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம். அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவர் ஐசியூக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னுடைய வேலை நேரத்தில் கடினமான நிலையுடைய ஒரு பேஷண்ட்டை கொண்டு வந்திருந்தாங்க. அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த நர்ஸ் என்னை கூப்பிட்டாங்க. அந்த பேஷண்ட்டுடைய ரத்த அழுத்தம் ரொம்ப குறைவாக இருந்தது. உயர் ரத்த அழுத்தம் இருந்தது. ஏற்கனவே இந்த ரத்த அழுத்தத்தினுடைய மிஷினில் அது கம்மி பண்ணியாச்சு, இருந்தாலும் அது சரியாகலை. அவருக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது. இந்த ரிப்போர்ட்டை நான் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பேஷண்ட்டுக்கு சாஃபகஸ் இருக்கு. அவருடைய உணவு குழாயில் ஒரு குறுக்கு வெட்டானது இருக்கு. அவரை இந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றிருந்தாங்க. நான் தண்ணி குடித்தேன். தண்ணி குடிக்கும்போது அந்த மீன் முள் எங்கேயும் நழுவி போன மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் மீன் முள் சரியாக என்னுடைய இருதயத்திற்கு பக்கத்தில் போய் நின்றுடுச்சு. அந்த மீன் முள் இருதயத்து பக்கத்தில் அந்த மீன் முள் இருந்ததுனால எந்த நேரம் வேணால் அந்த முள் கொஞ்சமாக நகுந்து போய் என் இருதயத்தில் குத்தலாம். இந்த நிலைமை கிட்டத்தட்ட என்னை கொன்னிருக்கும். டாக்டர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வழக்கை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவருடைய மரணம் உறுதி. தேவனோடு கூட எங்களுடைய பயணமானது 18 வருஷமா இருக்கு. நான் பார்க்குறேன், எந்த தருணம் வேணும்னாலும் இந்த பயணமானது
முடிவடையலாம். இருந்தாலும் எனக்கு விசுவாசமானதற்கு இந்த சூழ்நிலையும் தேவன் செயல்படுவாரு. மார்க்கஸால எதுவுமே செய்ய முடியாது. அவர் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. ஆனா நான் இருக்கேன் அவருக்கு பரிந்துரைக்கும் தூதராக. எப்போ டயக்னோசிஸ் ரிப்போர்ட் வந்ததோ எனக்கும் மேல்துறையில இருக்க டாக்டர்ஸ்க்கும் அவங்க அமிச்சாங்க. அந்த ரிப்போர்ட் அவங்க பார்த்துட்டு அவருக்கு செயற்கை உறுப்பு வேணும்னு சொன்னாங்க. அந்த உறுப்பானது எங்களுடைய ஸ்டேட்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பெல்லேம் அப்படின்ற இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக. அப்போது அந்த நாட்களில் இந்த டாக்டர் சொன்னாங்க, இது இந்த வாரம் எடுத்துடலாம், இது இந்த வாரம் வெளியெடுக்க முடியும், இந்த முறை எடுக்க முடியுதான்னு முயற்சி பண்ணலாம். ஆனால் இருக்க இருக்க என்னுடைய சூழ்நிலை ரொம்ப அதிகமாக மோசமாச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த இடத்துல எந்த உதவியுமே நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு எந்த இடத்துல உதவியானது கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம். அதுதான் சவ் பவுலா. நான் சொன்ன தேவன் மீது நம்பிக்கை வச்சு நான் என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்த போறேன். நான் அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா அவங்க எந்த பர்மிஷனுமே கொடுக்கல அவரை கூட்டிட்டு போறதுக்காக. நான் அவங்க கிட்ட போயிட்டு, தயவு செஞ்சு இதுதான் அவருடைய துணி, நான் அவரை கூட்டிட்டு போறேன். சொல்ல போனா அவங்க அதை ஒத்துக்கல. அவங்க சொன்னாங்க, நீ பைத்தியக்காரத்தனமா இருக்க அப்படின்ட்டு என்னை கத்துனாங்க. ஆனா தேவன் மீதாக இருக்கிற என்னுடைய நம்பிக்கையை யாராலையும் விளக்க முடியாது. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து புறப்பட்டு ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட்டுக்கு போனோம். கண்டிப்பா எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே கிடைச்சது சர்ச்சில் இருந்து. சர்ச்சுன்றது குடும்பம் மாதிரி எங்களை பாக்குறதுக்காக எல்லாருமே தயாரா இருந்தாங்க. விமானத்துல இருக்கும்போது அவரால் மூச்சு கூட விட முடியல. அவர் பேசுறது கூட நிறுத்திட்டாரு. அவருக்கு பேச சக்தி இல்லைனாலுமே அவரால் செய்ய முடிஞ்சது ஒரு விஷயம். அவருக்கு சரியா இருந்துச்சுன்னா அவருடைய கட்டவிரலை அவர் மேல் நோக்கி காமிப்பாரு, இல்லைன்னா கீழ் நோக்கி காமிப்பாரு. அவருக்கு வாமிட் எடுக்கிற மாதிரி உணர்ந்தாரு. ஆனா அவர் வாமிட் எடுக்கல. அவர் அதிகமான ரத்தத்தை இழந்துட்டாரு. நான் இப்ப தரையில படுக்கணும்னு அவர் விரும்பினாரு. ஆனா அவரால் அவரையே கட்டுப்படுத்த முடியல. நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன். அவருடைய விலா எலும்பின் மீதாக என்னுடைய கைகளை வச்சு, என் தேவனே, நீங்க ஆதாமுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவர் எப்படி ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாரோ அதே போல இவர் ஆழ்ந்த தூக்கத்துக்கு கொண்டு செல்லும். நாங்க சவ் போல போனதுக்கு அப்புறம் தான் அவர் எந்திரிக்கணும். மார்க்கஸ் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கிட்டாரு. நான் அவருடைய மூச்சை செக் பண்ண அவர் இறந்துட்டாரான்னு. தேவன் எனக்கு சொன்னாரு, நீ அவன் தூங்குறதுக்காக கேட்கலையா, அதனாலதான் அவர் தூங்கிட்டாரு. நாங்க சவ் பவுலாக்கு போயிட்டோம். நாங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணும்போது திரும்பியும் ஆலயத்தின் விசுவாசத்தின் குடும்பத்தினர் எங்களுக்கு சப்போர்ட் செஞ்சாங்க. இந்த போட்டோ ஆனது காமிக்குது. மேல்துறையில இருக்கிற எல்லாருமே பேசி கொண்டிருந்தது. அவருக்கு என்ன செய்யணுமோ அது படிச்சிருந்தவங்க. நாங்கள் அங்கே போகும்போது எது சரியான ட்ரீட்மெண்ட்டாக இருக்குன்றது அவங்க யோசிச்சாங்க. அவங்க 2 அறுவை சிகிச்சை செய்யணும்னு தீர்மானம் எடுத்தாங்க. ஒன்று, ரத்தமானது நிற்கிறதுக்காக இயற்கையான உருவை மாத்திட்டோம்னா அவர் 100% சரியாகிடுவாருன்னு நினைச்சாங்க. மார்க்கஸ் அறுவை சிகிச்சையிலேருந்து கொண்டு வந்தாங்க. அவருடைய உடல்ல இருந்து அந்த மீனுடைய முள்ளை எடுத்தாங்க. இருந்தாலும் டாக்டர்ஸ் கிட்ட நான் ஒரு பயத்தை பார்த்தேன். ஆனா நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் சொன்னாங்க, மார்க்கஸ் உடைய உடலை பார்க்கும்போது நிறைய பாக்டீரியா இருக்கு, அதனாலதான் அதுக்கு எதெல்லாம் தேவையா இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்குது. டாக்டர் சொன்னாரு, நாங்க உள்ள பார்க்கும்போது நிறைய காலனிஸ் இருக்கு. இந்த மீனும் முள்ளு சுத்தி பாக்டீரியா இருந்தது. இந்த காலனிஸ் முக்கிய உறுப்புக்குள்ள ஏற்கனவே இருந்தது. உடம்புல முக்கியமான ஒரு பகுதியில இருந்தது. அதுதான் இருதயத்துல. அது ஒரு குளவி கூண்டு மாதிரி இருந்தது. ஒரு வாட்டி அதை நம்ம தொந்தரவு செஞ்சிட்டோம்னா அது சுத்தி பரவும். மார்க்கஸ் சிறந்த ஹாஸ்பிட்டல்ல சிறந்த டாக்டர்ஸ் கிட்ட இருந்தாலுமே இந்த பாக்டீரியா கூட இருக்கிற அந்த போர்ல தொடர்ந்து தோத்துட்டே இருக்காரு. இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது நான் யோசிச்சேன், இங்க இருந்து கண்டிப்பா எனக்கு மரணம் வரும்போதுதான். அந்த நேரம் தான் நான் தேவனை பார்த்து திரும்பினேன். நாங்க என்னுடைய விசுவாசத்தை அவர் மேல பயன்படுத்தணும். ஏன்னா இது உண்மையாவே நியாயமே இல்லை. 25 வருஷமா உண்மையான தேவனை நான் பீடத்து மேல வணங்கிட்டு இருந்தேன். முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை தியாகத்துக்குரிய வாழ்க்கை. தியாகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு வரணுமா? இல்லை. இந்த பூமியில இருக்கிற எல்லா வளங்களும் தீர்ந்துடுச்சு. எங்களால செய்ய முடிஞ்சது எல்லாமே தேவனிடத்துல நீதிக்காக கேட்கறது. இந்த சூழ்நிலை எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? அநீதி. ஆமா, அநீதியை போலதான் இது. எனக்கு அநீதி தான். இந்த சூழ்நிலை நான் எப்படி ஆண்டவர் நாமத்தை மகிமை செய்ய முடியும்? அப்படி இறந்துட்டா கல்லறைக்கு போன ஒருவர் எப்படி ஆண்டவர் நாமத்தை மகிமை செய்ய முடியும்? அந்த நாள் மார்க்கஸ் எழுந்திருக்கும் போது வித்தியாசமா இருந்தாரு. அவருடைய தோளானது பர்பிள் கலர்ல மாறி இருந்தது. எனக்கு தெரியும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு. அப்பதான் எங்களுக்கு மேலிருந்த அதிகாரத்துல நாங்க வேண்டி இருந்தோம். அதுதான் பீடமானது. நான் தேவனுடைய நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டியதா இருந்தது.
அந்த நேரத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி கூட தொடங்கல. ஆனா தேவன் என்னிடத்துல தியாகமானதை செய்ய சொல்லியிருந்தாரு. அது எவ்வளவு செலவாகும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க வேற நாட்டுல இருந்தோம். என்னுடைய செலவுகளை நான் தான் சமாளிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா நான் தேவனிடத்துல சொன்னேன், நான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் பீடத்துக்கிட்ட போனேன், எங்க கிட்ட இருந்த எல்லாமே எடுத்தேன், எங்களுடைய வளங்கள் எல்லாத்தையுமே. அந்த நேரத்துல மார்க்கஸ் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. நான் பீடத்தின் மேலாக எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், இதோ இதுதான் தேவனே, வேற எதுவுமே என்கிட்ட இல்ல. மார்க்கஸ் உங்களுடைய பீடத்தின் மீதாக இருக்கா, என்னுடைய வாழ்க்கைய உம்முடைய பீடத்தின் மீதாக அர்ப்பணிச்சேன். என்னுடைய தியாகமானது, என்னுடைய பொருத்தனையானது காலையில 8 மணிக்கு செஞ்சேன். சரியாக காலையில 11 மணிக்கு அவருடைய உடல்ல பாக்டீரியா எல்லாமே பரவிடுச்சு. அவருக்கு ஏற்கனவே கிருமிகள் இருந்தது. இது வலிப்பு மாதிரி இருந்தது. அவருக்கு வச்சிருந்த அந்த மிஷின் ரொம்ப சவுண்டு கொடுக்க ஆரம்பிச்சுது. எல்லாமே ஆஃப் ஆக தொடங்கிடுச்சு. அவருடைய உடல் நடுங்க ஆரம்பிச்சுது. உடனே நான் ஹாஸ்பிட்டல் பாத்ரூம் ஓடி போனேன். அபிஷேகம் செய்யப்பட்ட ஒரு சின்ன பாட்டிலானது என்கிட்ட இருந்தது. அவருக்கு வலிப்பானது வரும்போது நான் அவருடைய பாதத்தை அபிஷேகப்படுத்தினேன். நான் ஐசியு கதவை பார்த்து தேவனிடத்துல சொன்னேன், மரணமானது இந்த இடத்துல இருந்து வராது. ஏன்னா என்னுடைய தியாகமானது நான் செஞ்சேன். அதிசயபூர்வமாக மார்க்கஸ் உடல்நிலை முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருடைய டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் மறுநாளே ஐசியூல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. சாதாரணமாக ஒரு கிருமி பரவிடுச்சுன்னா அது ரொம்ப சேதப்படுத்தும், ரொம்ப மோசமாக்கும். யாராலையுமே விவரிக்க முடியல அது எப்படி பரவிடுச்சு, அது எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு. இந்த நாள் தான் அவர் டிஸ்சார்ஜ் ஆனாரு. நாங்க சாதிச்சிட்டோம், நாங்க ஜெயிச்சோம். நீதியுள்ள நியாயாதிபதி எங்களுக்கு நீதி செஞ்சாரு. நாங்க பீடத்துக்கு திரும்பணும். அவர் இறந்து போல. நாங்க சாலமோன் மண்டபத்துக்கு போனோம் நன்றி செலுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் எங்களுடைய அன்பான மாநிலத்துக்கு நாங்க வந்தோம். மார்க்கஸ்க்கு ஒரு வேலையானது வந்தது. ஆமா சரியா, இந்த போட்டோ நான் சாலமோன் மண்டபத்துல போனேன். அப்போ அங்க பிஷப் ரெனாட்டோ என்கிட்ட பார்த்து பேசினார். நண்பனே எப்படி இருக்கே, அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஆமா பிஷப் சரியாயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ பிஷப் சொன்னார், போ அந்த டாக்டர் கிட்ட உனக்கு நடந்த அதிசயத்தை சொல்லு, ஊழியம் செய்ய அவங்கள அப்படின்னார். அதே எண்ணத்தோடு நாங்க போனோம் அந்த மருத்துவமனைக்கு. அங்க டாக்டர் தாயிஸ் அப்படிங்கள பார்த்தோம். அவங்க கிட்ட பேசுறதுக்காக போனோம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள. டாக்டர் தாயிஸ் அவங்க என்ன பார்த்த அந்த விதம் ஒரு பெரிய பார்த்ததை போல அளந்தாங்க. எப்போ அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக அந்த கதவு வழியா வருது நான் பார்த்தனோ, நான் சொன்னேன், என் தேவனே, உண்மையா இது இவருதானா? என்னால நம்பவே முடியல. உண்மையாவே அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்னு நான் நினைச்சேன். நான் அவருடைய மனைவியை பார்த்து கேட்டேன், உங்களுக்கு இவ்வளவு சமாதானத்தை கொடுத்தது எது, உங்களுக்கு இந்த மாதிரியான உறுதியை கொடுத்தது எதுன்னு கேட்டேன். அவங்க ரொம்ப எளிமையா பதில் சொன்னாங்க, விசுவாசம், தேவன் மீதான விசுவாசம்னு. விசுவாசத்தினால தேவன் மக்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சாத்தியமாக்க முடியும். நான் சொல்லியிருந்தேன், எனக்கும் இந்த விசுவாசம் வேணும். அவர் எனக்கு பரிசாக கொடுத்த வேதாகமத்தின் மூலமும் கூட்டங்கள்ல கலந்துக்கிறதின் மூலமும் நான் நிறைய கற்றுக்கொண்டேன். தேவனிடத்துல எல்லா நாளும் கேட்கிறேன், எனக்கு இந்த விசுவாசம் வேணும்னு. அப்ப நான் அவங்ககிட்ட சொன்னேன், இதுதான் ஆண்டவர் செய்வார், இதுதான் ஆண்டவர் செய்யற விஷயம். நான் இறந்து போயிருக்கணும் அந்த மீன் முள்ளுனால, நான் அந்த காரியத்தினால இறந்து போயிருக்கணும். ஆனா அந்த சூழலை ஆண்டவருடைய பேரை மகிமை செய்யும்படியா மாத்தினது. நிறைய மக்கள் ஆபரேஷன் முடிஞ்ச பதிலுக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் தியாகத்தின் பதிலுக்காக காத்துட்டு இருந்தேன். என்ன நடந்துச்சோ இந்த உலகத்துல அது விவரிக்க முடியாதது. ஆனால் தேவனுடைய நீதிமன்றத்தில் மாத்திரம்தான் இது விவரிக்க முடியும். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதை பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகின் இயேசுவின் தேவாபியானவரே, உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கான வழி நடத்தல். இந்த வார்த்தை மீது யார் ஒருவர் விசுவாசத்தின் செயல் எடுத்து வைக்கிறாரோ, இவர்கள் எந்த பதிலை பெற விரும்புகிறார்களோ அந்த பதிலுக்கான வழியை இந்த பார்க்கிறார். நீ குணமாக்கலுக்காய், விடுதலைக்காய், ஆசீர்வாதத்திற்காய் உம்முடைய பெயர் மகிமைப்படுத்தப்படும்படியான சாட்சியா இந்த திரும்ப. எனவே தேவனே ஆண்டவராக இயேசுவே, இதோ இந்த நேரம் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின் வழி நடத்துதலை ஏற்றுக்கொண்டு யார் ஒருவர் செயல்பட தயாராக இருக்கிறாரோ, அதிசயங்கள் இவர் வாழ்க்கை மீது நடைபெறட்டும்.
இவருடைய கரங்களில் இருக்கிற இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்க கேட்கிறேன். என் தேவன், இந்த தண்ணீர் உம்முடைய அக்கினியினாலே நிரப்பப்படட்டும். எங்கு இந்த இடத்தில் இந்த மக்கள் இருந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் இதோ இந்த சமயம் விசுவாசத்திலே இவர்கள் உம்முடைய வல்லமையை இந்த இடத்தில் பார்க்க முடியாது. இந்த தண்ணீரை உம்முடைய அக்கினியினால் ஆசீர்வதிக்கிறேன், அபிஷேகப்படுத்துகிறேன். குணமாக்குதலை பெறுங்கள் மக்களே. உங்களுடைய பதிலாய் நீங்கள் இந்த இடத்தில் வருடங்களாய் காத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்போதே எது என்று எனக்கு தெரியாது, ஆனால் விசுவாசத்திலே தேவன் உங்களுக்கான வழியை திறக்கிறார். அவருடைய நாமம் மகிமைப்படும்படி நீங்கள் இந்த ஆசீர்வாதத்திற்கான சாட்சியாய் திரும்பும்படி தேவனானவராக இயேசுவே, அநீதிகள் இவர்களது வாழ்க்கையில் நீதி செய்யப்படட்டும். நீர் எங்களுடைய தேவன் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளும்படியாக இவருடைய குடும்பத்தை, இவர் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன், உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். அநீதி நீதியானதா இந்த இடத்துல மாறும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான காரியங்கள் செய்வார். சென்று வாருங்கள் மக்களே, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நாளை நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.